அதனால் அவர்களுடைய நிலைப்பாடு வந்து இப்போ பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. தனியாக போகிறதா, தனியாக நின்னால் நம்மளால் சமாளிக்க முடியுமா, இல்லை என்ன பண்ணலாம், நல்ல வாய்ப்பை விட்டுட்டோம், இந்த இதெல்லாம் இருக்குது. ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாரு, என்னை முதலமைச்சர் ஆக்குங்க, அவ்வளோதான் அவருடைய ஒரே இது. நீ கூப்பிட்றப்போ வரேன். இந்த சினிமா ரிலீஸ் மாதிரி. லாஸ்ட் ரிலீஸ் எப்போ? சிவானந்தா சாலை ஆர்ப்பாட்டம். அடுத்த ரிலீஸ் எப்போ? ஆகஸ்ட் 25 மதுரை மாநாடு. ஆமாம். இடையில் செகண்ட் ரிலீஸ் தான் இவங்கெல்லாம். இந்த வந்த படத்தை திருப்பி ஓட்டுவாங்களா, அது மாதிரி இவர்களெல்லாம் செகண்ட் ரிலீஸ்லாம் கணக்கு இல்லை. விஜய் என்ன சொல்கிறார், இப்போ காமராஜர் பற்றி அவதூறு வந்தால் காமராஜர் கொண்டிருந்தால் காங்கிரஸ் நிற்காவிட்டாலும் நாங்கள் நிற்போம் அப்படின்னு போட்டார், பேசினார். அதை ஒரிஜினா நான் கூட போட்டேன். அப்போலாம் நான் கோமாவில் இருந்தீங்களான்னு கேட்டேன். உடனே ஒய் அருண்ராஜ் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு அதுக்கு தெரியலையா கண்ணுக்குன்னு. அருண்ராஜ்லாம் நமக்கு எதுக்கு? இல்லை சார், அவர் ஒரு பொதுச் செயலாளர் சார், கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர். அதெல்லாம் கணக்கு இல்லைங்க. நீங்கள் திமுகனா யார் சொல்லணும்? துரைமுருகன் சொன்னால் நீங்கள் அக்செப்ட் பண்ணி. ஆமாம், அப்போ அதே மாதிரி தானே பொதுச் செயலாளர். 3 பொதுச் துரைமுருகன் இடத்துல புஷியை தான் நான் வச்சுக்குவேன். நீங்கள் நடுவில் 10 போச்சு. அப்போ காங்கிரஸில் யார் பொதுச் செயலாளர்? நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் யார் சொன்னால் எடுத்துக்கிங்களா? நம்ம இவர் தலைவர் சொன்னால் எடுத்துக்குவீங்களா? திருச்சி வேலுசாமி பேசுறது காங்கிரஸ் கருத்தா? சொல்லுங்கள். தலைவர் சொன்னால் தான் செல்வ. அப்புறம் அங்கே மட்டும் ஒரு இது, இங்கே ஒரு இதுவா? நீங்கள் இங்கே புஷி ஆனந்தோ அல்லது விஜயோ சொன்னால் தான் அதிகாரப்பூர்வது. மற்றபடி நீங்கள் 10 பொதுச்செயலாளர் வச்சுக்கிங்க. ப்ரொபகண்டா, வெளியில் வர்றதுக்கு, கதவு திறக்கிறதுக்கு ஒரு பொதுச்செயலாளர், கதவு பூட்டி போகிறதுக்கு ஒரு, அப்படி கண்டதுக்கு நீங்கள் பொதுச்செயலாளர் வச்சுக்கிங்க. அதெல்லாம் கணக்கு இல்லை. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.